Hello friends. Previous videosல நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருந்தோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், பிரஹம்பல், யூனியன் அண்ட் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப்னு கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூபிஎஸ்சி ஹைலி இம்பார்ட்டன்ட் ஆன டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் பத்தி பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டெமோக்ரஸி சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும்னா எலெக்ஷன் நடந்தா மட்டும் போதாது. ஒரு ட்ரூ டெமோக்ரஸில சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்கணும், ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி இதெல்லாம் இருக்கணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, ஆனா அந்த பவர் அன்லிமிட்டடாவும் இருக்கக்கூடாது. கவர்மெண்டோட பவர் மிஸ்யூஸ் ஆனா சிட்டிசனை ப்ரொடெக்ட் பண்ண சர்டன் பேசிக் ரைட்ஸும் தேவை. ஸோ அந்த பேசிக் ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, வேர் ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மென்ஷன்? எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆர்டிகல்ஸ் 12 to 35 வரைக்கும் கவர் பண்ணுது. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 ஆர்டிகல்ஸ் 12 to 35. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பார்ட் 3க்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, அதுதான் மேக்னா கட் ஆஃப் இந்தியா. ஏன் பார்ட் 3க்கு மேக்னா கட் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க? ஏன்னா பார்ட் 3ல சிட்டிசன்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இந்த ரைட்ஸ் கவர்மெண்டோட ஆர்பிட்டரி ஆக்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதனால தான் பார்ட் 3க்கு இந்த பேர் வந்தது. ஓகே, வாட் இஸ் மேக்னா கர்ட்டா? ஃப்ரெண்ட்ஸ், மேக்னா கர்ட்டான்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட். இது 1215ல இங்கிலாந்துல இஷ்யூ பண்ணப்பட்டது. இதை இஷ்யூ பண்ணது யாருன்னா கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து. மேக்னா கர்ட்டான்னு ஒரு சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸை, இது ரூலரோட பவருக்கு லிமிட்ஸ் கிரியேட் பண்ணுது, பீப்புளுக்கு சர்டன் ரைட்ஸ் இருக்குன்னு ரெக்கக்னைஸும் பண்ணுது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டெவலப்மெண்ட்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அதே மாதிரி இந்தியாவில் சிட்டிசன்ஸோட பேசிக் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ற பார்ட் 3ய மேக்னா கட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏன் கான்ஸ்டியூஷன்ல இன்க்ளூட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். பிரிட்டிஷ் ரூல் டைம்ல இந்தியன்ஸ்க்கு ஃபுல் ஃப்ரீடம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் இருந்துச்சு. பீப்புளுக்கு ஸ்பீச் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, பர்சனல் லிபர்ட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஸோ கொலோனியல் கவர்மெண்ட் சிட்டிசன்ஸோட ரைட்ஸை ஈஸியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதனால இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஃபியூச்சர்ல எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சிட்டிசன்ஸோட பேசிக் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கான்ஸ்டியூஷன்ல இன்க்ளூட் பண்றாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்செப்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்த இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் என்னன்னா அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ், மேக்னா கர்ட்டா, குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல்ஸ் 14 to 35 சிம்பிளா பார்க்கலாம். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு இருக்கு. ஸோ எல்லாரும் லாக்கு முன்னாடி ஈக்குவல், யாரும் லாக்கு மேல இல்ல. ஸோ ரிச் பர்சனும் பூர் பர்சனும் சேம் லா. ஸோ 14 ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 15 வந்துட்டு prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. அதாவது ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் இல்ல பர்த் பிளேஸ் பேசிஸ்ல டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேஸ்ட்னால ஸ்கூல் அட்மிஷன் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 15னா நோ டிஸ்கிரிமினேஷன். தென் ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ 16னா ஈக்குவல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 17ல அன்டச்சபிலிட்டி அபாலிஷன். ஸோ தீண்டாமை முறையை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 18ல டைட்டில்ஸ் அபாலிஷன். கவர்மெண்ட் அன்னெசரி டைட்டில்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடாது, எக்ஸப்ஷன் மிலிட்ரி டைட்டில்ஸ், அகாடமிக் டிஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நம்ம செகண்ட் ஒன், ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல்ஸ் 19 to 22. இந்த ரைட் இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆர்டிகல் 19ல 6 ஃப்ரீடம்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம், செகண்ட் ஒன் பீஸ்ஃபுல்லி அசம்பிள் பண்ண ஃப்ரீடம், தேர்ட் ஒன் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண ஃப்ரீடம், அண்ட் ஃபோர்த் ஒன் இந்தியா ஃபுல்லாக மூவ் பண்ண ஃப்ரீடம், ஃபிஃப்த் ஒன் எனிவேர் இந்தியாவில் ரிசைட் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம், அண்ட் சிக்ஸ்த் ஒன் ப்ரொஃபஷன், ஆக்குபேஷன், ட்ரேட், பிஸ்னஸ் பண்ண ஃப்ரீடம். ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் கிரிமினல் கேசஸ். ஸோ இது கிரிமினல் கேசஸ்ல சிட்டிசன்ஸ்க்கு 3 முக்கியமான ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் எக்ஸ் போஸ்டோ ஃபேக்டோ லா, அதாவது கிரைம் நடந்த அப்புறம் புதுசா லா கிரியேட் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் 2025ல ஒரு ஆக்ட் லீகல், 2026ல அது இல்லீகல்னு லா வந்தா 2025ல பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஓகே, செகண்ட் ஒன் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் டபுள் ஜப்பாடி. ஒரு கிரைம் ஒரு தடவை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே கிரைம்க்கு மறுபடியும் பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ கோர்ட் ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அதே அஃபென்ஸுக்கு செகண்ட் டைம் ட்ரையல் இல்லை. ஓகே, தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ ஒரு பர்சனை அவருக்கு எதிராக எவிடன்ஸ் சொல்ல ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ போலீஸ் நீ உன் கிரைமை அக்செப்ட் பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது.
ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒவ்வொரு சிட்டிசனும் டிக்னிட்டியோட சேஃபா ஃப்ரீடமோட வாழ ரைட் இருக்கு. ஸோ இது கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப வைடா இன்டர்பிரேட் பண்ணப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ ஆர்டிகல் 21ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ரைட்ஸ் என்னன்னா ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 21A, அண்ட் ரைட் டு பிரைவசி, ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட், ரைட் டு ஹெல்த், ரைட் டு லீகல் ஹெய்ட், ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அகேன்ஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ அரெஸ்ட் ஆன பர்சனுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்குற ப்ரொடெக்ஷன் என்னன்னா, அரெஸ்ட் ஆனதுக்கான ரீசன் சொல்லணும், லாயர் மீட் பண்ணுறதுக்கான ரைட் அவங்களுக்கு இருக்கு, 24 ஹவர்ஸ்க்குள்ள மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும், மெஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் இல்லாமல் 24 ஹவர்ஸ்க்கு மேலே கஸ்டடியில் வைக்கக்கூடாது, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸும் இருக்கு. ஸோ ஒரு லைன்ல சொல்லணும்னா ஆர்டிகல் 22 வந்து அரெஸ்ட் ஆனாலும் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆர்டிகல் 23 என்ன சொல்லுதுன்னா, யாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடாது, ஃப்ரீயா வேலை வாங்கக்கூடாது, அண்ட் ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் சிட்டிசன்ஸ்க்கும் ஃபாரினர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பர்சனை மிரட்டி இல்லை ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வச்சா அது ஆர்டிகல் 23 வயலேஷன். தென் ஆர்டிகல் 24 அதாவது சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் பத்தி பேசும். ஸோ 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸை ஃபேக்ட்ரியில அது. ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னா சில்ட்ரன் சேஃபா இருக்கணும், ஸ்கூல் படிக்கணும், டேஞ்சரஸ் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல்ஸ் 25 to 28. ஸோ இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரி, எவ்ரி பர்சனுக்கும் ரிலீஜியன் ஃபாலோ பண்ண ஃப்ரீடம் இருக்கு. ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். ஸோ எந்த ரிலீஜியன் வேணும்னாலும் ஃபாலோ பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 25 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். தென் ஆர்டிகல் 26ல ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ 26 ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஹேஸ் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜியன். ஸோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் சப்போர்ட் பண்ண டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 27னா நோ ரிலீஜியஸ் டேக்ஸ். தென் ஆர்டிகல் 28ல ஃப்ரீடம் ஹேஸ் டு அட்டெண்டன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் or religious worship in certain educational institutions. So government educational institutionல compulsory religious instruction கிடையாது. So 28னா no compulsory religious. Next cultural and educational rights. So articles 29 and 30ல சொல்லுது. ஸோ 29 என்ன சொல்லுதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸ் அவங்களோட லாங்குவேஜ் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ 29னா ப்ரொடெக்ட் மைனாரிட்டி கல்ச்சர். Article 30 right of minorities to establish and administer educational institutions. அதாவது மைனாரிட்டிஸ் ஸ்கூல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் அண்ட் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 30ன்னா மைனாரிட்டி எஜுகேஷன் ரைட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆர்டிகல் 31, ஸோ இது இனிஷியலி ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்தது. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை. இப்போ வந்துட்டு ஆர்டிகல் 300A லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 32 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெமெடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆன சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இதை தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈஸியா 32னா சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 33 power of parliament to modify the rights conferred by this part in their application to forces etc. அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போலீஸ், இன்டெலிஜென்ஸ், பர்சனல் ரைட்ஸை பார்லிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 33னா பார்லிமெண்ட் கேன் ரெஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 34 restriction on rights conferred by this part while martial law is in force in any area. அதாவது மார்ஷியல் லா டைம்ல சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 35 legislation to give effect to the provisions of this part. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ரிலேட்டட் லாஸ் பார்லிமெண்ட் தான் மேக் பண்ணும். ஸோ 35னா பார்லிமெண்ட் மேக் லாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட மீனிங் பார்த்தோம். பார்ட் 3 மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா பேக்ரவுண்ட் பார்த்துருந்தோம். தென் ஒரிஜினலி 7 ரைட்ஸ் இருந்துச்சு, இப்போ ப்ரெசென்ட்லி 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ஈச் ஃபண்டமெண்டல் ரைட்டோட பேசிக் ஐடியா பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி 44th Constitutional Amendment Act 1978 and fundamental ரைட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் என்ன, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.